வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். முடி உதிர்தல் தடுக்க, நரைமுடி கருமை நிறமாக வளர தினமும் நுண்ணழுத்த சிகிச்சை செய்தாலே போதும், இந்த முடி உதிர்தலை தடுத்துடலாம். அது மட்டும் கிடையாது, நரமுடி கருமை நிறமாக முடி வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், பழைய நிலைக்கு வந்துடலாம். கொஞ்சம் கவனிக்கணும். நான் சொல்கிறது மட்டும் இப்போ என்ன சொல்கிறோன்றத கொஞ்சம் கூர்ந்து கவனித்தா போதும், இந்த பழைய நிலைக்கு நம் முடி வர வைக்கலாம். முதல்ல அந்த நுண்ணழுத்தம் செய்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாமா? மன அழுத்தம் குறைக்கணும். மன அழுத்தம் எப்படிங்க குறையும்? அதுதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களே, நண்பர்கள் 2 பேருங்க. ஒன்று, நமக்கு எந்த தடை இருந்தாலும் அதை சுட்டி காட்டி நம்மை முன்னேற்ற பாதை இருக்கிறது ஒரு நண்பர். அது ஒரு வகையான நண்பர், நட்பு. இன்னொன்று இருக்கார் பார்த்தீங்களா, இந்த மன அழுத்தம் தாங்க. அவர் கூடவே இருப்பார், நண்பனாகவே இருப்பார். அது எப்படி நம்ம வர வச்சு நமக்கே தெரியாது. வந்துட்டாங்க, போகவே மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார்? அந்த மன அழுத்தம். சரி, அவங்க இருக்கட்டும். இது போகிறதுக்கு வழி இருக்கா அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமல், யாராவது மன அழுத்தத்துக்கு தெரியாமையே அவங்கள வெளியே துரத்தலாம். என்ன செய்யணும் தெரியுங்களா? வாய்ப்பு இருந்தால் தினமும் ஒரு 5 துளசி இலை சாப்பிட்டாலே போதும். இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன் பாருங்களா, வல்லாரை கீரை, வல்லாரை இலை ஒரு நாளைக்கு 3 அல்லது 5 இலை சாப்பிடணும். கிடைக்கலையா, கடையில் கிடைக்கும் பவுடர். நம்ம எனிமி இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் பார்த்தீங்களா, அவங்க நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க. நம்ம மேலே ஒரு முழு நம்பிக்கை வந்துடும். அப்போது இந்த முடி கொட்டாது, நரைக்காது. இதுதான் மெயின் காரணமே. 2 உணவு தாங்க நுண்ணழுத்தம் தரப்போகிறோம். இப்போ இன்னொரு விஷயம், இரவு தூங்கணுங்க. இரவு 9லேருந்து 3 மணி வரை தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தரணுங்க. அந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் தர நினைச்சாலே போதும், தூங்கிடுவோம். அப்போ அந்த மன அழுத்தம் குறையும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. தாமரை சொம்பு இல்லை, செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிடணும். இரவு ஊற்றி வச்சுட்டு காலையில் குடிக்கணும். இதை கொஞ்சம் நடைமுறைக்கு கொண்டு வந்துடலாம். நான் சொல்கிறேன், விரைவில் நிறைய முடி கருநிறமாக வளரும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் முடி கொட்டுவது நிற்கும், கொட்டாது. எங்கெல்லாம் முடி கொட்டிருக்கோ அந்த இடத்த மீண்டும் முடி வளர தொடங்கும். அதுக்காக தான் இந்த பயிற்சி சொல்லிட்டு. சரி, நுண்ணழுத்த பயிற்சிக்கு வந்துடலாமா? இப்போ பாருங்கள், 2 கை எடுத்துட்டேன். 2 கையினுடைய நகங்களுக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கம் 4 விரல், இந்த பக்கம் 4 விரல். பெரு விரலை விட்டுடலாம். இந்த 4 விரல்கள் நகங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கணும். அவ்வளோதாங்க. இணைச்சிட்டு லேசாக உரசணும். 1, 2. அது எப்படி தெரியுங்களா, இப்படி போயிட்டு இப்படி வரணும் பாருங்க. அப்படியே உரசுது எப்படி தெரியுங்களா, இப்படி கீழே போயிட்டு மேலே வருது 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு காலையில் இந்த 2 நகங்களும் உரசுறது. இந்த நுண்ணழுத்த சிகிச்சை 5 நிமிடம் செய்யணும், விடக்கூடாது. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி அதே பயிற்சியே 5 நிமிடம். இது ஈஸி தானே? அது செய்யும்போது மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் மன மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னா, உரசும்போது மனசு எங்கே செதறாது, இங்கே தான் இருக்கும். இது ஒரு பயிற்சியா? இப்போ இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த பெருவரல் இருக்குல்ல, இந்த பெருவரலுக்கு கீழே உள்ளங்கையில் மேடான பகுதி இருக்குது. இங்கேருந்து இது வரை இங்கே 4 விரல், இன்னொரு கையினுடைய 4 விரலை வச்சு அப்படியே அழுத்தம். 1 நிமிஷம். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிடம் அழுத்தணும். அதே போல் இந்த கையில் 1 நிமிடம் அழுத்தணும். இது ஒரு நுண்ணழுத்த சிகிச்சை. அதுக்கடுத்து 3வது சொல்லட்டுமா? இடது கையினுடைய பெருவிரலுக்கு கீழே நேராக ஒரு பல்ல வரும். அது மணிக்கட்டுன்னு சொல்கிறாங்க. மணிக்கட்டு தானே அது. மணிக்கட்டுக்கு அடுத்து கொஞ்சம் மேடான பகுதி வரும். அதுக்கடுத்து மேடான பகுதிக்கு அடுத்தது 3 விரலை வச்சுக்கணுங்க. அதாங்க முன்பக்கம், கையோட முன்பக்கம். அப்படியே அழுத்தி விடணும் 1 நிமிடம். சரியா போச்சுங்களா? அதுக்கடுத்து சுண்டோரில் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டு பகுதி, இந்த இடத்த 1 நிமிடம் விட்டு அழுத்தணும். அதே போல் இந்த கையில் செய்யணும். இது எப்போ வேணால் செய்யலாம்.
காலை செய்யணும், மதியம் செய்யணும் அவசியம் கிடையாது. எப்போ எந்த நேரம் கிடைக்குதோ இந்த பயிற்சி நேரம் கிடைக்கும்போது செய்யலாம். ஆனால் இது காலை மாலை 2 வேளை மறக்காமல் செய்யணும். இவ்வளோதாங்க நுண்ணழுத்தம். 1 மாதம் செஞ்சு பாருங்களேன். 1 மாதம் கழித்த பிறகு முடி கொட்டுவது நின்றுடும். முடி வளர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானே, மகிழ்ச்சி தானே, சீப்பெடுத்து அழகாக சீவலாம் தானே. அது மட்டும் கிடையாது, யாருக்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அந்த நரைமுடியெல்லாம் கருமை நிறமாக அடியில் வளர ஆரம்பிச்சிடும். மேலே இருக்கிற நரைமுடி ஓரளவுக்கு வந்த பிறகு அதை கட் பண்ணிட்டுன்னு வச்சுக்கலாம், புதுதாக வளர ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம பழைய நிலைக்கு வந்துடலாம் தானே. இதை பயன்படுத்துவோம். முடி வளர்தலை பராமரிப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.